மோட்டு பாட்டில் வீட்டுல இவ்வளவு கூட்டம் என்னவா இருக்கும்? ஜானாக போறா டான், ஜானாக போறா டான். நம்பர் 1 நம்பர் 2 என் பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுடா. அது என்ன பிளான் பாஸ்? நான் இன்னைக்கு தான் நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தியை படிச்சேன். ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ரேஸ் நடக்க போகுது. அதுல முதல் பிரைஸ் 500 crores ரூபீஸா. என்னுடைய அட்டகாசமான மூளையில ஒரு அற்புதமான ஐடியா வந்திருக்கு. மோட்டு பத்துலுவால மட்டும்தான் இந்த அற்புதமான ரேஸ ஜெயிக்க முடியும்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். அவங்க இந்த கேம்ல ஜெயிச்சுட்டு 500 crore வாங்கிட்டு வந்தாங்கன்னா பொற்புரி நகரத்துடைய எல்லா பிரச்சனைகளும் ஈஸியா தீர்ந்து போயிடும். அது சரி பாஸ், இதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? அது ரொம்ப டேஞ்சரஸான ரேஸ். அதுல கலந்துக்கிட்டவங்க திரும்பி வர மாட்டாங்க. பொற்புரி மக்களுடைய அன்புக்காக போட்டோ பத்துல கண்டிப்பா அந்த ரேஸ்ல கலந்துப்பாங்க. ஆனா அவங்க திரும்பி வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஜான் இஷ்டத்துக்கு திருட ஆரம்பிப்பா. ஜாலியாவும் வாழ்வா. ஜான் ஆயிடுவா டான், ஜான் ஆயிடுவா டான். ஓஹோ, இதான் விஷயமா? ஜானோட திருட்டுத்தனத்தை மோட்டு பாட்டில் கிட்ட சொல்லியே ஆகணும். மோட்டு பாட்டிலு ஆனா இவங்க ஏன் வெளியவே வர மாட்டேங்கிறாங்க? அவங்க வெளியே வரலன்னா நான் உள்ள போய் அவங்க 2 பேரையும் புடிச்சிட்டு வரட்டுமா? கதவை உடைக்கலாம் வாங்க. மரியாதையா வெளியே வாங்க. அட இந்த மோட்டு பத்துல தேடுங்க. இங்க யாருமே இல்ல. அட இங்க கூட அவங்க இல்ல. அட இவங்க எங்க போய் தொலைஞ்சாங்க? கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். மோட்டு பத்துலு கிடைச்சிட்டாங்க. மோட்டு பத்துலு ப்ளீஸ், ரேஸ் டு தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். புர்புரி நகரத்தோட பிரச்சனையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? வாங்க போய் தேடலாம். அடடடடா, பள்ளத்துல சைக்கிள் ஓட்டதால முட்டை எல்லாம் உடைஞ்சு போச்சு. இங்க ரோட்ல பள்ளம் இருக்கா இல்ல பள்ளத்துல ரோடு கட்டி இருக்காங்களோ? சீக்கிரமா அந்த பில்டிங்ல போய் நாம ஒளிஞ்சிக்கலாம். அட மோட்டோ, இது என்ன கேட்டு மூடி இருக்கு? உடஞ்சிடுச்சு. இது என்ன பத்திலும் ஸ்கூல்ல இந்த நிலைமையில இருக்கு. இது உனக்கு தெரியாமே போச்சு. சரிப்பா, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போயிடலாம். பில்டிங் இல்லைன்னா கீழே விழுந்துரும். சீக்கிரமா மோட்டோ. ஓடு ஓடு, அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம். எங்களை மாதிரி ஏழைங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க இருந்தது ஒரே ஆஸ்பத்திரி, அது இப்ப மூடிட்டாங்களே. என்ன மோட்டோ இது? ஹாஸ்பிட்டல் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த விஷயம் கூட நமக்கு தெரியாமலே எப்படி போச்சு? ஏப்பா பத்தலு, இந்த உண்மைங்க கிட்ட இருந்து விலகி நாம எத்தனை நாள் தான் ஓட போறோம் சொல்லு. மோட்டோ, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். மோட்டோ பாத்துரு ஒத்துக்கோங்க. Stop the name of law. சட்டத்தை கையில எடுக்காதீங்க. அம்மாடியோ சிங்கம் சார். ஓட்டு பத்தலோ, எனக்கு அந்த சாய்வாலா எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அதனால நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. சிங்கம் சார், இவங்கள ரேஸ் டு தி எண்ட் ஆஃப் வேர்ல்டுக்கு அனுப்புங்களேன் ப்ளீஸ். யாராவது மோட்டு பத்தலவா ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களை ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன். அம்மா
ரோடெல்லாம் மோசமா இருக்கு. ஸ்கூல் வேற ஒடிஞ்சு போயிருக்கு. ஹாஸ்பிட்டலையும் மூடிட்டாங்க. எல்லாத்தையும் இப்ப நம்ம ரிப்பேர் செஞ்சாகணும். நாம தான் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். நில்லுங்க. இந்த சோகமான முகத்தோட நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. இங்க ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் மூடப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்க இருக்கிற ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் இந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? புர்புரி நகரத்துக்கு இப்போ எல்லாத்துக்கும் காசு தேவையா இருக்கு. நாங்க போவோம், கண்டிப்பா போவோம். மோட்டு பத்துல வாழ்க, மோட்டு பத்துல வாழ்க, மோட்டு பத்துல வாழ்க. போது டான்ஸ் ஆடாத. நாங்க இங்க ஒரு கண்டிஷன்ல தான் போக போறோம். அது என்ன கண்டிஷன்? எல்லா கண்டிஷனையும் ஒத்துக்கிறோம். அம்மா, நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் இந்த ஜான் ஜெயிலுக்குள்ள தான் இருந்தாகணும். அப்படி நாங்க திரும்பி வரலன்னா ஜான் நிரந்தரமா அந்த ஜெயிலுக்குள்ள தான் இருந்தாகணும். வெளியே வரவே கூடாது. என்னது? அதுவும் கரெக்ட். இல்ல இல்ல, இது தப்பு, இது சீட்டிங்க. டாக்டர் ஜக்கா, இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். மோட்டு பத்துல இது வரைக்கும் நாம எங்கேயும் தனியா அனுப்பிச்சதே கிடையாதுப்பா. அதனால நாமளும் சேர்ந்து போகலாமா? ஆனா கசிட்டா, நீ என்னப்பா சொல்ற? இந்த அட்வென்ச்சர் ரேஸ்ல உயிருக்கு ஆபத்து இருக்குப்பா. கஜா கஜா, மோட்டு பத்துல இருக்கும் போதே நாம எதுக்கியா பயப்படணும்? அந்த பயம் இருக்கே, அதுவே மோட்டுவையோ பத்துவையோ பார்த்து பயந்து ஓடி போயிடும். ஐயோம்மா, கசீதாராம் இன்னைக்கு தான் உண்மைய பேசுறா. நாமளும் கூட போய் தான் ஆகணும். ஓட்டு பத்திரம் நம்ம கூட இருக்காங்க, அவங்க பயத்தை போக்குவாங்க. என் நோயாளிகள் மேல சத்தியமா சொல்றப்பா கசிட்டாராம், நீ உண்மையதான்ப்பா சொல்லிருக்க. வாப்பா, நாமளும் அவங்க கூட போல. மோட்டு பத்திலோ, நீங்க ரெண்டு பேரும் இந்த ட்ரிப்புக்கு தனியா போக கூடாது. அம்மா, என்னாச்சு? ஏன்னா நாங்களும் உன் கூட தான்ப்பா வரப்போறோம். ஜெய் ஹோ! ஒரு வழியா பிரான்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இது என்னது? அவங்க நம்மள பிக்கப் பண்ண மறந்துட்டாங்களா என்ன? ஓ, டிரைவர் அங்க இருக்காரு பாத்தலோ. அம்மா வாங்க. என்ன விட்டுட்டு போறீங்களே? Hello, check, mic check, 1, 2, 3. Hello everyone, welcome to the adventure trip. Let me introduce you all. எல்லாத்துக்கும் முதல்ல கனடாவில் இருந்து டோனி அண்ட் டுனால். டோனி அப்புறம் டொனால்ட் உலகத்துல இருக்கிற எல்லா அட்வென்ச்சர்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதோட எல்லாத்துலயும் ஜெயிச்சும் இருக்காங்க. அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அதுதான் இவங்களோட ஹாபி. அடுத்தது வந்து சாயமான், அப்புறம் பிக் புல். சைமன் நேவிகேஷன்ல பெரிய எக்ஸ்பர்ட். கையில காம்பஸ் இல்லனா கூட காட்டுல கொண்டு போய் விட்டா கூட அங்க இருந்து வெளியே வந்துருவாரு. அதுதான் சைமன். இவர் கூட இருக்கிறது பிக் புல். இவர் ஒரு வெதர் எக்ஸ்பர்ட். இவரு காத்த ஸ்மெல் பண்ணியே வரப்போற கிளைமேட் என்னன்னு நமக்கு சொல்லிடுவாரு. அடுத்தது ஃபாதர் அண்ட் சன் டியூ, ஹரிஷ் பட்லிவாலா and இமேஷ் பட்லிவாலா from லண்டன். என்னடா பண்ற பட்டிய மெதுவா ஓட்டுறான்டா, பாத்துடா யாமா. உனக்குலாம் யாரா லைசென்ஸ் கொடுத்தது? உனக்கு ஒழுங்கா காரே ஓட்ட தெரியல, வண்டியாடா ஓட்டுற பிளட்டி ஃபூல். டாடி, பணம் பணம். அப்பா அப்பா, இங்க பணம் மழை பொழியுதுப்பா. ஏண்டா உனக்கு வெக்கமே கிடையாதா? எப்ப பாரு பணம்னு அழிஞ்சுக்கிட்டு இருக்க. பட்லிவாலாஸ் லவ்ஸ் அட்வென்ச்சர். அதோட இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா
ஆமா உங்களோட ஹாபி என்னது? பணத்துக்கு பின்னாடியே அனுபவம் இதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. இது 500 crore சம்பாதிக்கிற ஸ்போர்ட்ஸ். ஆனா என் பையன் இருக்கானே 5 ரூபாய்க்கும் கூட ஓடுவான். அப்பா தயவு செஞ்சு மாடத்தை வாங்காதப்பா. அடுத்தது வந்து மிஸ்டர் ஹண்டர், அப்புறம் மிஸ்டர் கோமுடி. இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ், ஹண்டர் எக்ஸ்பர்ட் இன் ஹண்டிங். அதோட இவங்களுக்கு அனிமல்ஸ பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். அதோட இவங்க ரெண்டு பேராலையும் காட்டுக்குள்ள எந்த விதமான சாப்பாடு இல்லாம தங்க முடியும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விலங்கையும் இவங்களால சமாளிக்கவும் முடியும். And இப்போ உங்க முன்னாடி வர போறது மோட்டு பத்லு. சபாஷ் மோட்டு. மோட்டு பத்லு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த உலகமே வியந்து பாக்குது. ஹலோ எவ்ரிவன். அதோட இவங்க எந்த காரியத்தை கையில எடுத்துக்கிட்டாலும் அதை சிறந்த முறையில முடிச்சிட்டு தான் திரும்ப வருவாங்க. அப்புறம் மோட்டு பத்லு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கசீட்டா ராவ், இன்ஸ்பெக்டர் சிங்கம், அதோட டாக்டர் ஜட்காவும் வந்திருக்காரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வர போறது மிஸ்டர் ஜோராவோ. மிஸ்டர் ஜோராவர், பயப்பட வேணாம், இங்க வந்துருங்க. ஜென்டில்மேன்ஸ், நீங்க உங்களோட அட்வென்ச்சர் ட்ரிப்பை ரிவர் கிராசிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். புரிஞ்சுதா? ரிவர் சைடுல ஹோவர் கிராஃப்ட் நிக்குது. அதுல பெரிய பெரிய பேக் பேக்ஸ்லாம் இருக்குது. அதுல இந்த ட்ரிப்புக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களும் அடங்கி இருக்குது. அதுக்குள்ள ரூட் சார்ட்டுக்கான மேப்பும் இருக்குது. என்ன புரிஞ்சுதா? ஆமா, இந்த மிஸ்டர் கும்நாம் சிங் யாரு? அது மட்டும் இல்லாம இவர் எதுக்காக 500 crore செலவு பண்றாரு? மிஸ்டர் கும்நாம்க்கு அட்வென்ச்சர்னா பிடிக்கும். அவர் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரி அட்வென்ச்சர் அண்ட் ஸ்போர்ட் ரேஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த 500 கோடியில ஒரு பெரிய விஷயம் இல்ல, கடலை முட்டாய் மாதிரி. அவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு பாவம் அவருக்கே தெரியாது. ட்ரிப் எண்ட் ஆகும் போது அவரே உங்க முன்னாடி வந்து நிப்பாரு. தேங்க்யூ. சரி, இன்னைக்கு நீங்க ஓய்வெடுங்க. டென்ட் அங்க இருக்கு. நாளைக்கு காலையில ரிவர் கிராசிங்ல இருந்து ரேஸ் ஆரம்பிக்கும். அடடா, இவன் என்னதப்பா சொல்ல வரா? இவன் என்ன சொல்றானா? இன்னைக்கு நைட்டு பயங்கரமா மழை பெய்யுமா, அடுத்த நாள் ரிவர் கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ரிவரை இன்னைக்கே கிராஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லதான். ஓகே, பிக் புல் ரொம்ப அற்புதமா வெதரை கணிச்சு நமக்கு சொல்லுவாரு. நாம போட்டி இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அதோட உங்க போட்ல வாக்கி டாக்கியும் இருக்கு. அது 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு உங்களால பேசிக்க முடியும். So no rest and all the best. All participants ready. மோட்டு சீக்கிரம் வா. அம்மா. பத்லு கொஞ்சம் ஜாக்கிரதை. பவர் கிராஃப்ட் நான் தான் ஓட்ட போறேன். போலாம். சீக்கிரம் போ மோட்டு, எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன லேட்டு? அந்த மேப்பை என்கிட்ட கொடுடா. உனக்கு என்னடா தெரியும் பார்க்க? On your mark, get set, go. மோட்டு, நீ இன்னும் ரூட் மேப் தான் படிச்சிட்டு இருக்கியா? அங்க பாரு, எல்லாருமே போயிட்டாங்க. என்னது? ஜெய் ஹோ! எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப ரேஸ்ல நாம மட்டும் தான் இருக்கோம். 500 கோடி நம்மளுக்கு மட்டும் தான் கிடைக்க போகுது. அட மோட்டு, அவங்க போயிட்டாங்கன்னா பந்தயத்தை கிளம்பிட்டாங்கன்னு சொல்றேன். உன் முட்டை கண்ணை திறந்தாங்க, கொஞ்சம் பாரு. ஓ நோ, சாரி. விடு சுட்டு. வேகமா போகலாம். வேகமா வேகமா, வேகமா இன்னும் வேகமா. வேகமா வண்டி ஓட்டுடா. என்னடா வண்டி ஓட்டுற? என்னத்த ஓட்ட? சீக்கிரமாப்பா, அவங்க நெருங்கிட்டாங்க. சீக்கிரமா. அப்படிதான் ஹண்டர், வெரி குட். என்னடா வண்டி ஓட்டுற? மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்க. நீ இப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தனா உனக்கு 500 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க. அடேய்,
இப்ப ஃபாஸ்டா போக போறேன். அட, இவங்க நம்மள முந்திட்டு போயிட்டாங்க. ஏய், பார்த்து போப்பா. ஏய், அடே கழுதோ பையில ஒழுங்கா பார்த்து வண்டிய ஓட்ட தெரியாதாடா? இந்நேரத்துக்கு எங்கேயாவது முட்டு தொலைச்சிருப்பேன். டேய், அங்க பாருடா. ஐயோ, டேய். வாடா. இந்நேரத்துக்கு நீ மோதி தொலைச்சிருப்படா. பார்த்து ஓட்டு மர மாட்டேன். பத்லு ஜாக்கிரதை. படியெல்லாம் பாறையா இருக்கு. எனக்கு ஒரே பயமா இருக்கு. எனக்கு இப்பவே நான் வீட்டுக்கு போகணும். பத்லு, இந்த ரேஸ்ல இருந்து ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. பேஸ் மோட்டு. முதல்ல மோட்டு பத்துலுவன் நம்மளோட வழியில இருந்து விலக்கி ஆகணும். இப்பவே இவங்களுக்கு இந்த நதியோட மூழ்கடிச்சிடவா சொல்லு. கொஞ்சமாவது ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்தா உங்க மண்டையில மூளை இருந்திருக்கும். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். அதுவும் கரெக்ட் தான். என்ன எதுக்குப்பா பாக்குற? முன்னாடி பாருப்பா, முன்னாடி பாரு. எதுக்காக முன்னாடி பார்க்கணும்? மரியாதையா நீ முன்னாடி பாரு. நீ சொன்னதுக்காக நான் எதையும் கேட்க முடியாது. கேட்காத, எனக்கு நான் முன்னாடி பாரு, இல்லனா நீ மேல போய் சேர்ந்துருவேன். நான் பார்க்க போறது இல்ல. மோட்டு, கொஞ்சம் எதிரில பாரு. அடே மோட்டு, உன்னை கண்ண கொஞ்சம் திறந்து பாரு. பாய் பாய் மோட்டு பத்லு, மறுபடியும் சந்திக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். 2 காம்படிட்டர்ஸ் குறைஞ்சாச்சு. ஏய் மோட்டு பத்லு, வீட்டுக்கு போய் லெட்டர் போடுங்க. என்ன அங்க மேல பாருங்க. நம்ம ஆபத்துல இருக்கோம். ஆனா அவன் நம்மள பார்த்து சிரிக்கிறான். ஒரு தடவை சந்திச்சா நான் யாருன்னு காட்டுறேன். ஐயோமா போட்டு பத்தலோ பாய் யார், நீங்க போக கூடாது. நீங்க ரிவர் வழியா தான் போய் ஆகணும். அம்மா அட மோட்டு, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் வா. பத்லு. மோட்டு. இல்ல இல்ல. ஏய் மோட்டு பத்லு, நீங்க யாருன்னு காட்டிடுங்க. மோட்டு பத்லு சேர்ந்தா என்ன வேணா சாதிப்பாங்க. கரெக்ட் சிங்கம் சார். மோட்டு பத்லு சாதிச்சு காட்டுவாங்க. அடே அடே, கண்ணை நல்லா திறந்து ஓட்டுறான். சரிப்பா. இந்த இடம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். செம்ம செம்ம. ஓஹோ கசிகாரா, மக பாருப்பா, பறவைங்க பறக்குது, கரடிகள்லாம் தண்ணி குடிக்குதுப்பா. கலங்கல. நான்
நான் இருக்கிறதுல ரொம்ப பின்னாடி இருக்கிறேன். ரேஸ்ல எப்படி ஜெயிக்க போறோம்? அட என்னது இது? எல்லா பறவைகளும் என்ன நோக்கி பறந்து வருது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! இந்த பறவை என்ன வந்து தாக்குது, தாக்குது! காப்பாத்துங்க! அது சின்ன பறவை தானே, அதுக்கு போய் பயப்படுறீங்க? அடடா, இங்க பாருங்க, இங்க எவ்வளவு ஃப்ளையிங் ஃபிஷஸ் இருக்குன்னு. ஸ்கூலுக்கு போய் கொஞ்சமாவது புத்தகங்களை படிச்சிருந்தா பிஷிங்களை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்திருக்கலாம். இதுங்களை பாவம் crocodile துரத்துதோ என்னமோ. 2 காம்படிட்டரை விளக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன பண்ற? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! இது என்னப்பா இப்படி வருது? பத்தலும் என்னப்பா இது இவ்வளவு பெருசா இருக்கு? இவ்வளோ பெரிய முதலையா? கடவுளே, இவ்வளவு பெரிய பத்ரம், நாம உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். ஓகே. ஜெயிண்ட் முதலிಗೆ மரியாதையா அவங்கள விட்டுடு. ஐயோ, என்ன இந்த போட் ரிவர்ஸ்லயே போகுது? வேற தண்ணியை பீச் அடிக்கிறானே. போட்டோட ஸ்பீச்சை குறை. நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் தான் பண்றேன், ஆனா இந்த போட் முன்னாடி போக மாட்டேங்குது. ஐயோ, என்னது இது? போட்டு பின்னாடி போயிட்டு இருக்கு. என்னப்பா இங்க நடக்குது? யாரு இந்த போட்டெல்லாம் புடிச்சு இழுக்குறாங்க? நீங்க போயிட்டு வாங்க, இதுக்கு மேல எங்களால ஜாயின் பண்ண முடியாது. ஆல் தி பெஸ்ட். நக்கலை பாத்தியா? மேல இருந்து நம்மளுக்கு ஒருத்த கை காட்டுறான். எல்லாரோட போட்டும் பின்னாடி தான் போகுது. எவ்வளவு பெரிய வாட்டர் ஃபால்ஸா! ஐயோ, என் நண்பா, என் தோஸ்து! என்னோட ஷூக்குள்ள எப்படி இதெல்லாம் போச்சு? என்ன இதெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நைட் ஆக போகுது. எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு நைட்டாவது நம்ம இங்கேயே தங்கினா தான் புத்திசாலித்தனமா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது பெரிய அனிமல் வந்து நம்மளை தாக்குச்சின்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளால ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண முடியும். ஓகே, வாங்க நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து கேம்ப் போடலாம். கமான். என்னப்பா பிக்குல் பையா, மோந்து பந்து சமோசா எங்க இருக்குன்னு சொல்லு. எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. டேய் மகனே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்பா கூட வாங்க, நானும் உங்களை கூப்பிட்டேன். நான் எங்க போனாலும் பின்னாடியே கிளம்பி வந்துடுறீங்க. இப்பவும் சொல்ற, திரும்பி போயிடுங்க. நீ தனியா போய் 500 கோடியை தனியா வாங்கிடலான்னு பாக்குறியா? பிச்சுடுவேண்டா படவா. உன்னை இந்த பாட்டிலுக்குள்ள அடைச்சு மூடிய போட்டு மூடி இந்த காட்டிலேயே விட்டுட்டு போறேன். அப்பதான்டா எனக்கு நிம்மதி. ஐயோ ஐயோ, பாம்பு 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 பாம்பு! எல்லாரும் எங்கப்பா போய் தொலைஞ்சீங்க? பிக் புல் பிரதர், ஒரு நிமிஷம், எனக்கு ரொம்ப பசிக்குது. அட, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. எல்லாருமே டயர்ட் ஆயிட்டோம். பிக் புல் பிரதர், நாங்க எல்லாரும் டயர்ட் ஆயிட்டோம். எங்கயாவது ரெஸ்ட் எடுக்கலாம் ப்ளீஸ். ஓ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாராவது பாட்டு பாடுங்க, மியூசிக் வாசிங்க. சமோசா, பரோட்டா, குசுக்கா, டபுக்கா, டடா, தோடா. என்னது, ராத்திரி எங்களை வெட்டி நீ சாப்பிட போறியா? எங்க என் மேல கைய வச்சு காட்டு பாக்குறேன். ஐயோ மாட்டோம், அவன் அவனோட பாஷையில பரோட்டா வேணும்னு கேக்குறான். உன்னை பரோட்டா பண்ணணும்னு சொல்லவே இல்ல. ஓ சாரி சாரி, ஐ மீன் எஸ் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமா? ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? நாம எல்லாருமே இங்க ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்காக வந்திருக்கோம். இந்த ட்ரிப்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அட ஜோராவூர் பிரதர், உனக்கு இவ்வளவு பயம் இருந்தா எதுக்காக ரேஸ்ல கலந்துக்கிற? வேற வழி இல்லாம தான் நான் வந்து கலந்துகிட்டேன். எங்க மொத்த ஊரும் பூகம்பத்தால அழிஞ்சு போய் கிடக்கு. அதனால எங்க ஊரை மறுபடியும் நல்ல விதமா புனரமைக்கிறதுக்காக எங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய 500 கோடியை ஷேர் பண்ணுவேன். அடடா சோராவோ பிரதர், நீ பயத்துல எல்லாருக்கும் பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்த. அப்ப நீ எப்படிப்பா ஜெயிக்க முடியும்? ஏய் மகனே, ரொம்ப ஓவரா சிரிச்சுட்டு இருக்காத, இல்லைன்னா உன்னை அடிச்சு சட்னி ஆக்கி சாப்பிட்டுருவேன். கம் ஆன், மியூசிக்க போடுங்க, லெட்ஸ் டான்ஸ் அண்ட் என்ஜாய். எப்பவும் நாம நண்பர்களா இருப்போம். வாங்க டான்ஸ் ஆடலாம். கரெக்டா தான் ஆடுறீங்க. அடடா, இந்த ஸ்டெப் சூப்பரா இருக்கு. இந்த ஸ்டெப்ப தான் பையம் டான்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, நான் ஒரு விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். Why fear when Singham is here? அம்மா, ஏய் இளநீரே, ஸ்டாப். இளநீரே, அட்டாக். ஐயோமா, இது என்னோட இளநீரையே எரிச்சிருச்சே. அடடா, இது என்ன மிருகம்? இது ஒரு டிராகன் நாய்க்கு என்ன? ஆமா, தேங்காய் எங்க இருந்துப்பா வந்துச்சு? அது சிங்கம் சாருடைய ஸ்பெஷல் பவர். எங்க கிட்ட வந்து வாலாட்டணும்னு பையே பொண்ண பின்னாத மாட்டோம், நல்லா காப்பாத்துக்கப்பா, சீக்கிரம் இழுக்க. என்ன இழுக்கிறீங்க? போயிருவோம் போலுங்க. இழுக்க. அவ்வளவு பயம் இருக்கிறவ எதுக்கு வாய் பேசினப்பா? நன்றிப்பா, மாட்டு பத்தணும். ரொம்ப நன்றி. ஓடுங்க 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 ஓடுங்க. எனக்கு வீட்டுக்கு போகணும். மோட்டோ பிரதர், என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. என்னால இப்படி எல்லாம் ஏற முடியாது. இப்படி பயந்து போய் நீ ஊருக்கு போனா ஊர் மக்கள் கிட்ட நீ என்னத்த சொல்லுவ? நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், யாரு பயந்து போய் வாங்குறானோ அவன் தான் தப்பிப்பான். உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. ஏய், பயப்படாதப்பா, பயப்படாத. முயற்சி செய்யறவங்க என்னைக்குமே தோத்தது கிடையாது. நீ இப்போ அழறத பார்த்துட்டு அந்த மானமும் அழ ஆரம்பிச்சிடுச்சு. பாத்தியா? என்ன போட்டு அடிக்கப்பா, என்ன போட்டு அடிங்கோ. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இவ்வளவு கேவலமான முடிவை எடுத்ததே கிடையாதுப்பா. டாக்டர் ஜட்கா, ப்ளீஸ்ப்பா என்ன போட்டு அடிங்கோ. அப்பதான் நான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பை என்னைக்குமே செய்ய மாட்டேன்ப்பா. அடிங்கோ. அம்மா,
எழுந்துரு. என்னப்பா நீங்க கொஞ்ச நேரம் தூங்க விடுங்கப்பா. ஐயோ, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களா? மோட்டு பத்தலு என்ன இப்படி தூங்குறீங்க? ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கொரட்டை விட்டு தூங்குறீங்க. இவங்களுக்கு யூனி பைக் எங்க கிடைச்சது? மட்டும் கொஞ்சம் பேக் பேக்க ஓபன் பண்ணி பாரு, அதுல ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். என்னது? சரி பாத்துடுறேனே. அட உருப்படியாடி ஒரு பொருள் கூட கொண்டு வரல. ஐயோம்மா. ஐயப்பா நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா மட்டும் கையில வச்சிருக்கியே, இது என்னது? அதான் தெரியல பத்தலு. ஐயோம்மா. அட தம்பியோட நண்பா, என்னப்பா இது? அடடா நம்மளுடைய யூனி பைக். ஆனா இப்ப யாரு இதை எப்படி ஓட்டணும்னு தெரியலையே. ஆனா இது வந்து ஹைடெக் பைசைக்கிள் பா. இது தன்னாலேயே பேலன்ஸ் பண்ணிக்கப்பா. நாம வெறும் ஸ்பீடையும் பிரேக்கையும் மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும்ப்பா. நான் தான் முதல்ல போவேன். இப்பவும் சில பேரே கேவலப்படுத்தி தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன ஹண்டர் பிரதர்? ஆஹா, ஜெயிக்க போறது நாம தான். பத்தலு, இதுவா யூனி பைக்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எங்கெங்கலாமா போகுது? ஐயோ இதுக்கு ஒரு இடைவெளியே இல்லையா? இப்படி போகுது. அடே மோவனே, கொஞ்சம் வேகமா தான் வண்டியை ஓட்ட. நானே வயசானவன் நல்லா ஓட்டுறேன். உனக்கு என்னடா வந்துச்சு? பாருங்கப்பா. சீக்கிரமா போ மோட்டு, சீக்கிரம் வேகம். பத்தலு அங்க பாரு, மொத்த கட்ட சட்டையெல்லாம் போறாங்க. என்ன ஹண்டர் பிரதர், தூங்கிட்டு இருந்தவங்க கூட முழிச்சுக்கிட்டாங்க. பின்னாடி பாருங்க, இவங்கள மறுபடியும் தூங்க வச்சிடலாமா? தேவையில்லை, கவலையப்படாத. எல்லார விடவும் முதல்ல இன்னைக்கு நாம தான் போக போறோம். வழியில எவ்வளவு தடங்கள் வந்தாலும் ஜெயிக்க போறது என்னமோ இந்த ஹண்டர் தான். 500 கோடியை வெல்ல போறது நாம தான். அப்பா நீங்க ஃப்ரீ ஸ்டைல் யூனி சைக்கிள்ல எக்ஸ்போர்ட்டா இருக்கீங்க தெரியுமா? சும்மா புகழ்ந்து பேசாதடா, எனக்கு பிடிக்காது. மோட்டு பத்தலுவோட ஜோடி தான் ஜெயிக்க போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இந்த யூனிக் பைக் எல்லாம் சரிப்பட்டு வராது. நடந்தே உருட்டிட்டு போவோம். ஹண்டரையும் கோபுரியும் பின்னுக்கு தள்ளிட்டு அவங்கள முந்திக்கிட்டு வருது பிக் புல் அண்ட் சைமன். அப்பா நம்ம 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வந்துட்டோம். ஹண்டர் பிரதர், இவங்க நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும், பாத்துக்கலாம். ஏய் மகனே, வாடா நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தலாம். சரிப்பா. அப்புறமா சந்திக்கலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. அச்சச்சோ, ஏடா நம்ம பைக் இப்படி துண்டுதுண்டா உடைஞ்சு கிடக்குது. ஏடா நாம இந்த கேம்ல தோத்துட்டோமா? நீ ஒரு இன்ஜினியர் தானே, மூளைய பயன்படுத்து, இல்லனா இந்த விளையாட்டுல தோத்து போயிடுவோம். ஓகே அப்பா. டேய் கிளம்புடா, ஸ்டார்ட் ஆயிடு. என்ன இப்படி ஆயிடுச்சு? உங்களுக்கு ஹெல்ப் தேவையா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் தெரியுமா? பைக் ரிப்பேரிங்ல நான் ஸ்பெஷலிஸ்ட். அப்பா ஏறி என் தோல் மேல உட்காருங்க. இப்ப நம்ம வேகமா போனாலே போதும். வாங்க. 500 கோடி நாங்க வந்துகிட்டே இருக்கோம். போலாம். மகளே, நாம முன்னாடி போற
இல்ல பின்னாடி போறோமா? மோட்டு பத்தலும் நீங்க முன்னாடி போங்க, நாங்க வந்துடுறோம். ஓகே பிரதர், சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க. உனக்கு இன்ஜினியரிங் படிக்க கட்டின காசு அத்தனையும் வீணா போச்சு. ரேஸ்லயே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கே. சாரி. இப்போ 4 காம்படிட்டர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. ஜாலியா இருக்கும். கம் ஆன் பிக் பிரதர், வேகமா வந்துருங்க வந்துருங்க. யாராவது என்ன தடுத்து நிறுத்துங்க 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 பச்சலும். மேப்பு படி பார்த்தா நம்ம ஏபிள் பாஸ் மவுண்டன் பக்கத்துல நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, என்னாலதான் நீங்க இவ்வளவு அழகான இடத்தை சுத்தி பேக்குறீங்க. கோபடி ஈவில் பாஸுக்கு போக போறதுல நாம தான் முதலாளா இருக்க போறோம். சீக்கிரமா வா பிக் போல். நம்ம செகண்ட் வரக்கூடாது, நாம ஃபர்ஸ்ட் தான் வரணும். சீக்கிரமா. கம் ஆன் பத்லு, பாமாட்டோம். கம் ஆன் பத்லு. அடடா, இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய வம்பா போச்சு. இப்போ இவ்வளவு பெரிய மலையில வேற நம்ம ஏறி போகணுமா? டேய் வசிட்டாராம், எங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கணும் பாத்தியா? உன் பேச்சை கேட்டுட்டு இருந்தோம், வராம இருந்திருந்தா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து ஜோனை அடி அடின்னு அடிச்சிருப்பேன். அம்மா பத்லு, கைய பிடிச்சுக்க. கீழே பார்த்தாலே எனக்கு மயக்கமா வருது. அத்தாடியோ, நான் பார்க்கவே மாட்டேன். ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கீழே விழுந்துருவேன். உனக்கு என்ன பைத்தியமா? வாவ், எங்க பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்கு. உனக்கு மூளையே கிடையாதா? ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனி விதிமுறைகள் உண்டு. அங்க இருக்கிற எந்த பூவையும் தொடக்கூடாது, ஏன்னா அதுங்கெல்லாம் ஆபத்தானது. அதோட அதை நாம சாப்பிடவும் கூடாது, ஏன்னா பூக்கள்ல விஷங்களும் இருக்கும். என்னப்பா பத்லு, காலையில எந்திரிச்ச உடனே ரேஸ் ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க. இவங்க நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட குடுக்கலையாப்பா. எனக்கும் பயங்கரமா பசிக்குது. சாப்பிடுறதுக்கு சமோசா கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன மோட்டு, நீ இங்கெல்லாம் வந்து சமோசா கிடைக்குமா என்ன? நீ அப்படியே ஏறும்போது கற்பனையிலேயே சமோசாவை சாப்பிடு. வாவ் வாவ், என்ன ஒரு வாசனைப்பா இது.
இத நம்ம சாப்பிடவும் செய்யலாம். நல்ல டேஸ்டியா இருக்கு. அடைய தம்பிய நண்பா மோட்டோ, அந்த பூக்களை மோது பார்க்காதப்பா. ஆனா இது எந்த மாதிரி போகணும் நானும் யோசிச்சு பாக்குறேன். ஞாபகம் வந்துருச்சுப்பா. இந்த பூக்களை மோது பார்த்தாலோ இல்ல சாப்பிட்டாலோ உன் மனசுல என்ன இருக்கோ அது கண்ணுக்கு அப்படியே தெரியும்பா. இந்த பூக்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்ன தெரியுமா? எனக்கே தெரியாது. ஜெய் ஹோ! சமோசா இங்க இருக்கு. யார் இங்க குழந்தைய கூட்டிட்டு வந்தது? இவ்வளவு பெரிய ட்ரெக்கிங் போகும்போது யாரோ குழந்தைய கூட்டிட்டு வருவாங்களா? கொஞ்சம் கூட அறிவே இல்லை உங்களுக்கு. சமோசா. சமோசாவா? ஏய், நான் இல்ல. நான் சமோசா இல்ல. என்ன விட்டு போ. ஏய், நான் கிடையாது. நான் சமோசா இல்ல. சமோசா. என்ன மட்டும் எல்லாம் ஓகே தானே? அது என்னன்னு தெரியல பத்தலு. என்னவோ சாப்பிட்ட மாதிரியா வயிறு நிறைஞ்ச மாதிரியா இருக்கு. என்னப்பா மோட்டோ, நீ தான் பெரிய பெரிய சமோசாலாம் சாப்பிட்டிய, ஞாபகம் இல்லையா? ஆனா ஏதோ சின்ன குழந்தை சத்தம் ஏதோ ஒண்ணு கேட்டது. எங்க இருக்கு அந்த குழந்தை? எங்க இருக்கு? அது ஒண்ணு இல்ல மோட்டோ, அந்த குழந்தையோட சமோசாவை நீ தான் சாப்பிட்டு இருக்க. அதனாலதான் அந்த குழந்தை மம்மின்னு கத்திக்கிட்டு இருந்தது. என் ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணாதீங்க. அவன் வளர்ந்துட்டான். அவனோட குரல் மட்டும்தான் குழந்தை மாதிரி இருக்கும். அதனால தான் அவன் பேசுறதே கிடையாது. இருக்கட்டும், அவன் ஏன் கோபமா இருக்கா? ஐயோ அம்மா மோட்டு, நீ முதல்ல இவனோட சமோசாவை தான் கடிச்சு சாப்பிட்ட. அம்மா ஹண்டர் அண்ணன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. சீக்கிரமா இத தள்ளி விட்டுறலாம். ஏறி வர எல்லா காம்படிட்டர்ஸோட கதையும் ஒன்னா முடிச்சிடலாம். அப்பதான் 500 கோடியையும் ஜெயிக்க முடியும். இல்ல ஜெயிச்சிருவேன். என்னது? என்ன உளறிட்டு இருக்க? மோட்டோ பத்துல என் உயிரை காப்பாத்தினாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அது நன்றியை காட்டு. ஸ்கூல்ல ஒழுங்கா நீ புத்தகத்தை படிச்சிருந்தான்னா ஹியூமன் பிஹேவியரை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்காக அவங்க வெப்பனை பயன்படுத்துவாங்க. மோட்டு பத்துலுவோட வெப்பனே அவங்க நல்ல குணம் தான். அவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு நல்ல பேரை சம்பாதிக்கிறாங்க. அதனால எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கெடுதல் பண்றதுதான் நம்மளோட வெப்பன். ஆமா, கெடுதல், துரோகம் பண்ணுவோம், ஏமாத்துவோம். இந்த 500 கோடி ரூபாய் போட்டியில கெடுதல் தான் நமக்கு கை கொடுக்க போகுது. நல்லது கை கொடுக்காது. டேய், புரியுதா இல்லையா? புரிஞ்சுது. சரி, என்னடா புரிஞ்சது? அத கொஞ்சம் சொல்லு பாப்போம். ஏமாத்துறதுதான் நம்மளோட பெரிய ஆயுதம். அதை நம்ம கரெக்டா பண்ணணும். கெடுதல் பண்ணணும், அதோட திருத்தரவு பண்ணணும். எப்போ பிக் புல் பிரதர், என்ன ஆபத்து நெருங்குதுன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. சீக்கிரமா மேல வாங்க. வாங்க
சபாஷ் பட்லு. எஸ் எஸ் நாம வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ளோட்டிங் ஐலாண்ட். என்ன ஆண்டர் என்ன, இதுக்கப்புறம் நம்ம எப்படி போறது? கஜா கஜா என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையாப்பா. ஆண்டர் என்ன, எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க. நாம தான் வந்தோம், நாம தான் முதல்ல ஜெயிக்கணும், நாம தான் இருக்கணும். அடடா. ஸ்கூல்ல 2 புத்தகத்தை அதிகமா படிச்சிருந்தா இங்க எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். முதல்ல வேற யாரையாவது போக விடலாம், நீ பின்னாடி வந்துரு. சொல்றது புரிஞ்சதா? ஓ நோ, இப்போ இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டை எப்படி கடந்து போகிறது? பேக் பேக்ல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கும், செக் பண்ணு. ஐயோமா, இதோட உதவியால ஃப்ளோட்டிங் ஐலாண்ட கடந்து போகணுமா? அது இம்பாசிபிள். அது நிச்சயமா முடியாது. மோட்டு பத்துல திரும்பி என் ஊருக்கு கூட்டிட்டு போயிடுங்க. என் ஊரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் ஊசல விடுறதுக்கு நான் தயாரா இல்ல. நாம திரும்ப போயிடலாம். வாங்க. என்னது இது திரும்ப போகுது? அங்க வேண்டாம், அங்க வேண்டாம். மோட்டு பத்துல என்னது இது? ரிவர்ஸ் டைரக்ஷன்லயே போகுது. சரி வா போலாம். என்னது இது? ஐயோ, என்னது ரிவர்ஸ் கியரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்களோ? ஆமா. ஐயோ, ஆமா. பிட்புல் பிரதர், நீங்க வரலையா என்ன? தேங்க் யூ. நீ தான் என்ன காப்பாத்துன. ஆனா என்ன பண்றது, என்னோட காலுல பலமா அடிபட்டிருக்கு. ஃபிராக்சர்னு நினைக்கிறேன். என்னால கண்டினியூ பண்ண முடியாது. நீங்க போங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் மோட்டோ, நீங்க போயிட்டு வாங்க. பிட்புல் பிரதர், நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. உங்க குரலுக்கு ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நீங்க தொடர்ந்து பேசுங்க, பேசாம இருக்க கூடாது. நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருந்தா ஒருவேளை உங்க தொண்டை கிளியர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே மோட்டோ நண்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் செய்றேன். பை பை பிட்புல். வாங்க, இப்ப நாம முன்னேறி போகலாம். ஆல் தி பெஸ்ட். என்னோட குரல் திரும்ப வந்துருச்சு. மோட்டு பத்லு வலைக்கு என்னோட வாய்ஸ் திரும்பவும் கிடைச்சிருச்சு. மோட்டு பத்லு, தேங்க் யூ. பை அங்க பிக்புலுடைய குரல் சரியாயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. தேங்க் யூ. மச கோஸ்தா கோஸ்தா. ஆமா ஆமா, அதே கோஸ்தா தான். போயிட்டு வரேன். ரொம்ப பயங்கரமான லாங் ரேஸ். என்னதான் நான் பயந்தாலும் முதல்ல நான் வந்துட்டேனே. அடுத்து நான் இப்ப என்ன செய்யணும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அடுத்து என்ன செய்யணும்? இது என்ன போங்காட்டம்? இந்த கண்ணு இருக்கு. அவன்கிட்ட கண்ணு இருக்கு. ஜோரோஹோர். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு?
ஜாக்கிரதையாயிரு. ஒரு நிமிஷம் சோராமர், எதுக்காக எங்களை தாக்குற? நடக்கப்பா. எழுந்து வாங்க ஆண்டர் பிரதர், மோட்டு பத்துல போயிட்டு இருக்காங்க. என்னால ஒண்ணும் நடக்க முடியாது. தலையில அடிபட்டுருச்சு, மயக்கமா வருது. இங்கேயும் மோட்டு பத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, இது வரைக்கும் நாம அவங்கள தோக்கடிச்சதே கிடையாது. உங்களை நான் தடுத்து நிறுத்த போறேன். சோராமர், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணாத, வேண்டாம். நோ, அட வேண்டாம்ப்பா. கடவுளே, நீங்க எங்க இருக்கீங்க? சோராமர், சோராமர், வேண்டாம்ப்பா. வேகமா ஜம்ப் பண்ணு மோட்டு. போச்சுடா மோட்டு. மேல வா மோட்டு. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சந்திக்கலாம். பத்துல இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஓடணும்? இந்த ஃப்ளோட்டிங் மவுண்டன் தீர்ந்த பாடு இல்லையே. அதோட இந்த சொராவூருக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியலையே. ஆமா மோட்டு, ஒரு விஷயத்தை நீ நல்லா யோசிச்சு பாரு. எப்பவுமே பயந்துகிட்டே பின்னாடி இருந்த அந்த ஜொராவர் இன்னைக்கு தைரியமா முன்னாடி போயிருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தம்? கரெக்ட், இதை நாம யோசிச்சே ஆகணும். இங்க பாரு, நம்ம டெட் எண்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பத்தலோ, நாம ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். இது யாரு? அடடே ஜொராவூர், நீ எங்களை விட முதலே வந்துட்ட. ஆமா ஜொராவூர், முதல்ல உனக்கு என்ன ஆச்சு? வர்ற வழியில எல்லாம் பயந்துட்டே சுண்டடி மாதிரி வந்தியே, உனக்கு என்ன ஆச்சு? எப்ப நாம வெற்றி கொடிய நெருங்கிட்டு இருந்தோமோ நீ எங்களை தாக்க முயற்சி பண்ணிருக்க. ஜொராவர், எங்களுக்கு நல்லா தெரியும் உன்னோட கிராமத்தை காப்பாத்துறதுக்காக தானே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜொராவூர் பிரதர், வாழ்த்துக்கள். உன்னால இந்த கிராமத்தை காப்பாற்ற முடியும். உனக்கு 500 கோடி கிடைக்க போகுது. அட, எங்களுக்கு இன்னும் 300 கோடி கிடைச்சா கூட போதும். ஊரா, என் கிராமம் தப்பிச்சிடுமா? நான் என்னைய ஊரை காப்பாத்துறதுக்கா இந்த பந்தயத்துல வந்து கலந்துக்கிட்டேன். நீங்க எல்லாருமே ரொம்ப அப்பாவிகள். இந்த பந்தயத்துல யாருக்கும் எந்த காசு கிடைக்க போறதில்ல. இவ்வளவு தூரம் நான் பாதுகாப்பா வரணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட ரேஸ்னு சொல்லி உங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணேன். இங்க எந்த ரேஸும் கிடையாது. நீங்க மறுபடியும் திரும்பி போய்கிட்டே இருக்கலாம். இதுதான் விஷயம். ஹெலிகாப்டர் பிடிச்சு வர வேண்டியது தானே. இந்த இடம் 2 தேசத்துக்கு நடுவுல இருக்கிற நோ மேன் லேண்ட். இதுக்கு மேல இருந்து எந்த ஒரு ஏரோப்ளேன் பறந்தாலும் 2 நாட்டுடைய ரேடாரோ அதை டிடெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அது மேல குண்டுமழை பொழிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது உலகத்துல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வர்ற ரகசியம் தெரியாம வச்சிருந்தேன். அதுக்கு என்ன காரணம்? அதுல அப்படி என்னதான் சீக்ரெட் இருக்கு? அது என்னுடைய சீக்ரெட். அது உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ரேஸ் இதோட முடிஞ்சுது. Now you go back. நான் இப்ப கிளம்புறேன். ஜொராவர், நீ என்ன பண்ண வந்தியோ கண்டிப்பா நாங்க உன்னை அதை பண்ண விட மாட்டோம். இதோ இப்பவே வர. ஜொராவர், நாங்க உன்னை விட போறதில்ல. நீ எவ்வளவு தூரம் போவ? என்னோட மிஷனை நான் நெருங்கிக்கிட்டு இருக்கேன். என்ன யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது எங்க போச்சு? பட்லு, பாராசூட் ஓபன் பண்ற ஹேண்டில் எங்க இருக்கு? அட மோட்டோ, நம்ம பேக் பேக்ல எல்லாம் பாராசூட் கிடையாது. அவனுக்குன்னே ஒரு தனியா பாராசூட் கொண்டு வந்திருக்கான். இது ரொம்ப சீட்டிங் ஆச்சு. இது ரேஸ் காம்படிஷன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் தானே இருக்கணும். ஒரு வழியா நான் என்னுடைய டயமண்ட் வேலிக்கு வந்து சேர்ந்துட்டேன். சீக்கிரமா நேரா பாராசூட் மேலேயே லேண்ட் பண்ணலாம். நாம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குப்பா. யாரா மேல இருக்கிறது? உனக்கு தெரியுதோ, நான் மெதுவா வழிக்கு கீழே போறேன்.
அட என்னப்பா சோராவூர் பிரதர், நீங்க தப்பிச்சு போயிடாதீங்க. நீங்க எங்க போனாலும் சரி எங்களையும் கூட கூப்பிட்டு தான் போகணும். சொரவரை விட்டுடாதே. நீங்க எதுக்காக என் பின்னாடியே வர்றீங்க? உங்க ரேஸ் இப்ப முடிஞ்சு போச்சு. சும்மா இருப்பா, அவ்வளோ லேஸ்ல நாங்க உன்னை போக விட மாட்டோம். மட்டு, என்ன நடந்தாலும் சரி அந்த சொரவரை மட்டும் விட்டுடாத மட்டு. பத்துலு, நாம எந்த உலகத்துல வந்து சேர்ந்துட்டோம் பத்துலு. இங்க எல்லாமே நம்ம கண்ணுக்கு தலைகீழா தெரியுது. அம்மா மோட்டு பத்துல உங்களை திரும்பி போங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். என்னோட பேச்ச நீங்க கேட்கவே மாட்டேட்டீங்க. காலம் பூரா இப்படியே தொங்கிக்கிட்டே கிடங்க. சரி, அடுத்த டெஸ்டினேஷன் என்னன்னு இப்ப பார்க்கலாம். டைமண்ட் வேலி கேவ். எஸ் எஸ் எஸ், எந்த இடத்துக்கு நான் வந்து சேரணுமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. பை பை மோட்டு பத்துலோ. சோராவர், ரேஸ் இன்னும் முடியல, தெரிஞ்சுக்க. உனக்கு எண்டு கார்டு போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ரேஸ் முடிய போகுது. இது ஸ்டார்ஸ் போலவே இருக்கு, அப்படியே ஜொலிக்குதே. அது மட்டும் இல்லாம இதை எண்ணவே முடியாது. எஸ் எஸ், நான் வேலி ஆஃப் டைமண்ட்ஸ்குள்ள வந்தாச்சு. ஒரு தடவை மட்டும் பேட் ஷேப் டைமண்ட் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவேன். இதுதான் நமக்கான கடைசி சேலஞ்சா? அந்த சைடு தான் அடுத்த பவர் இருக்கு போல தெரியுது. அதுதான் என்ன இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா பணக்காரனா மாத்த போகுது. ஏதாவது பண்ணுங்க, எஸ்கேப் பண்ண மாட்டோம். எப்படிப்பா தப்பிக்கிறது? பத்துலு, இதுக்குள்ளதான் போயிருக்கணும். நாம அவனை தேடி கண்டுபிடிக்கணும். பத்துலு, இந்த கேவ் முழுக்க ஒரே டைமண்ட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் டைமண்ட் வேலி கேவ். நீ கரெக்டா தான் சொல்ற மட்டும். இதனால தான் ஜொராவர் இவ்வளவு பெரிய ரிஸ்கை எடுத்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கரெக்டா சொன்ன பத்துலு. எஸ் எஸ், கிடைச்சிடுச்சு. பேட் ஷேப் டயமண்ட். இதோட மார்க்கெட் வேல்யூ உலகத்திலேயே மிகப்பெரிய அமௌண்டா இருக்கும். அதனால இந்த உலகத்திலேயே நான் மிகப்பெரிய பணக்காரனா ஆயிடுவேன். ஆனா அதை விட எனக்கு இன்னும் அதிகமா தேவைப்படுது. இசிகோ கிசிகோ மகுனா குசிகோ. இசிகோ குசிகோ மகுனா குசிகோ. தபூதா மசுனா பிசிகோ பசுகோ. தபூதா மசிகோ பசுலா சுபிகோ. ஜொராவர், இசிகோ கிசிகோ மகுனா குசிகோ. இசிகோ யாரு குரல்னு தெரியல, ஆனா இங்க எதுவுமே சரியில்லை. தபூதா மசிகோ பசுலா சுபிகோ. இசிகோ கிசிகோ மகுனா குசிகோ. இசிகோ குசிகோ மகுனா குசிகோ. தபூதா மசுனா பிசிகோ பசுகோ. தபூதா மசிகோ பசுலா சுபிகோ.
இசிகோ கிசிகோ மகுனா குசிகோ இசிகோ குசிகோ மகுனா குசிகோ தபூதா மசுனா விசிகோ பசுகோ தபூதா மசிகோ பசுனா சுபிகோ. பத்துலு இங்க என்னப்பா நடக்குது? மோட்டு, ஜாக்கிரதை. எல்லா கல்லு கீழே விழுந்துட்டு இருக்கு. மொத்த கேபிள் டிஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கு மோட்டு. இசிகோ கிசிகோ மகுனா குசிகோ இசிகோ குசிகோ மகுனா குசிகோ தபூதா மசுனா விசிகோ பசுகோ. எல்லா கல்லும் நம்ம மேலதான் வந்து விழுது. இங்க பாரு மோட்டு, சீக்கிரம் வா போலாம். வழியெல்லாம் மூடப்படுது, இங்க இருக்க கூடாது. எஸ், ஜாக்கிரதை மோட்டு. மோட்டு, பார்த்து போ மோட்டு. பார்த்து. எஸ், வந்துடு. வா வா வா, அப்படியே வா. வெரி குட். எஸ், என்ன பார்த்துட்டு அதே மாதிரி வந்துடு மோட்டு. தோ வரேன். பத்துலு, நான் எவ்வளவு லேசா இருக்க பாரு. ஆகாயத்துல அப்படியே பறக்குறப்பா. இது என்ன தலைகீழ திரும்புது? இது என்ன தலைகீழ போகுது? பத்துலு, பத்துலு டாய், பத்துலு காப்பாத்து. மோட்டு, என் கையை பிடிச்சுக்கோ. எஸ். மோட்டு, சிரிக்காத, ஒழுங்கு மரியாதை மேலே வா. இசிகோ கிசிகோ மகுனா குசிகோ இசிகோ குசிகோ மகுனா குசிகோ தபூதா மசுனா விசிகோ பசுகோ தபூதா மசிகோ பசுலா சுபிகோ தபூதா மசுனா விசிகோ பசுகோ. ஜோராவா, என்ன நடக்குது? அதுவும் இல்லாம அங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மோட்டு, இவ பாக்குறதுக்கு அப்படியே ஜெயிட்டு பவால் மாதிரியே மாறிட்டு வரான். மோட்டு, இவ பாக்குறதுக்கு அப்படியே மனித வவால் மாதிரியே மாறிட்டா பாரு. எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் என் உருவத்தை மாத்திக்கலாம். எப்ப தேவையோ நான் மனுஷனாவும் மாறிக்கலாம். நான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்கார மட்டும் இல்ல, நான் இந்த உலகத்துல சக்தி வாய்ந்த மனிதனாவும் மாறிட்டேன். ஜராபர், அம்மா விட்டுரு. ஐயோ. ஜோராவா, ஜோராவா, நான் உன்னை விட மாட்டேன். ஜோராவா, பத்துலு, எழுதுரு, எழுதுரு, வெளியே வந்துடு. வா, முயற்சி பண்ணு. நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல, ரேஸ் முடிஞ்சு போச்சு, அப்படியே திரும்பி போங்கன்னு. நான் சொன்னதை கேட்டா தானே இப்ப அனுபவிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மிகப்பெரிய பூகம்பம் வரப்போகுது. அதுக்கப்புறம் மழையெல்லாம் உடைய போகுது. அதுக்குள்ள நீங்க மாட்டிக்க போறீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற தேசம் ரெண்டு மொத்தமா டெஸ்ட்ராய் ஆயிடும். அதனால உங்களுடைய கடைசி நிமிடங்களை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கோங்க. பாய் பாய். அவன் கையில இருக்கிற புத்தகம் தான் இதுக்கெல்லாம் காரணமா என்ன? அந்த புத்தகத்தை தானே நீ வழியெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்த. நீ ரொம்ப சரியா சொன்ன பதிலோ. இந்த புக் என்னுடைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ல சர்ச் பண்ணும்போது கிடைச்சது. நான் இந்த புத்தகத்தை வச்சு பல வருஷங்கள் ரிசர்ச் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு இடம் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீ ஒரு பொய்யான கதையை உருவாக்கி அந்த பீட்டர் மூலமா இங்க வந்த எங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணி இவ்வளவு தூரம் நீ கொண்டு வந்திருக்க. ரொம்ப சரியா சொன்ன. என்னுடைய லட்சியம் நிறைவேறிடுச்சு. ஜோராவர், நான் எல்லாத்தையும் முன்ன இருந்த மாதிரியே மாத்திடுவேன். உன்னோட லட்சியத்தை உன்னால கண்டிப்பா அடையவே முடியாது. இந்த மோட்டு பத்துலு ஜோடி நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்க. மோட்டு பத்துலோட ஜோடியால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. பாய் பாய் மோட்டு பத்துலு ஜோடி. ரேஸ் இஸ் ஓவர் ஃபார் யூ. இந்த ரேஸ் முடிவுக்கு வந்தாச்சு. நான் கிளம்புறேன். ஜோராவர், இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீ அனுபவிக்க போற ஜோராவர்.
மாட்டு அந்த புக்ல தான் எல்லா ரகசியமும் எழுதப்பட்டிருக்கு. சீக்கிரம் போய் அந்த புத்தகத்தை காப்பாத்து. பத்தலு வெளியே வந்துடு. மோட்டு அந்த ஜோராவரை நம்ம தடுத்து நிறுத்தியாகணும். இல்லைன்னா இந்த இடத்த மட்டும் இல்ல, அவன் இந்த மொத்த உலகத்துடைய மேப்பையும் மாத்தி அமைச்சிருவான். எஸ் எஸ் ஜோராவரை தடுக்கிறதுக்கான ஐடியா கிடைச்சாச்சு. மோட்டு அவனை தடுத்துரு. அந்த பேட் ஷிப் டைமண்டை கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டோம்னா எல்லாமே பழையபடி மாறிடும். ஆனா பத்தலு அவனை எப்படி தடுக்கிறது? அவன்கிட்ட தான் பேட் பவர் இருக்கு. நீ என்ன பண்ற? இந்த மந்திரத்தை சொல்லு. பேக் ஷிப் டைமண்ட் எங்க இருந்ததோ அங்க கொஞ்சம் பாரு. அந்த ஷேப்புக்கு பக்கத்துல 2 பெரிய டைமண்ட் தெரியுது பாத்தியா? அது மூலியமா உனக்கு சக்தி கிடைச்சிரும். சீக்கிரம் போ மோட்டு. ஜெசிகோ ஜெசிகோ தத்துனோ ஜெசிகோ 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 தப்புனோ தத்துக்கோ ஜெசிகோ ஜெசிகோ தப்புனோ தத்துக்கோ ஜெசிகோ ஜெசிகோ தப்புனோ தத்துக்கோ ஜெசிகோ தத்துக்கோ. எஸ் அப்படித்தான் மோட்டு. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணு. ஜெசிகோ ஜெசிகோ தத்துனோ ஜெசிகோ 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 தப்புனோ தத்துக்கோ ஜெசிகோ ஜெசிகோ தப்புனோ தத்துக்கோ ஜெசிகோ ஜெசிகோ தப்புனோ தத்துக்கோ ஜெசிகோ தத்துக்கோ ஜெசிகோ ஜெசிகோ தத்துனோ ஜெசிகோ 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 தப்புனோ தத்துக்கோ ஜெசிகோ ஜெசிகோ தப்புனோ தத்துக்கோ ஜெசிகோ ஜெசிகோ தப்புனோ தத்துக்கோ ஜெசிகோ தத்துக்கோ ஜெசிகோ ஜெசிகோ தப்புனோ ஜெசிகோ தப்புனோ ஜெசிகோ தப்புனோ ஜெசிகோ 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 தப்புனோ ஜெசிகோ. மோட்டோ நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. எல்லாம் அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி அந்த கல்லை கொண்டு வந்து இங்க வச்சிரு. சீக்கிரம் போ மோட்டோ. அவனை தடுத்து நிறுத்து. I am the more powerful man of the earth. என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். இதை தாண்டி உன்னை வேற எதுவும் பண்ண விட போறது இல்ல. நான் தான் அப்பவே சொன்னேனே முழு படம் இன்னும் முடியலன்னு. ஐயோ போச்சே என்னுடைய டயமண்ட். மோட்டோ நான் கொண்டு போய் அந்த கேபிள வச்சிடுறேன். நீ அவனை சமாளிச்சிட்டுற. ஓகே பத்தலு. நீ என்ன பண்ணல நான் இதை உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். அவகிட்ட எதுக்கு போற? என்னுடைய டைமண்ட் எங்க போச்சு? அந்த டைமண்டை எடுத்துக்கிட்டு எங்க ஓடி போற பாத்துறோம். என்னோட டைமண்டை யாராலும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பத்தலு தோ வந்துட்ட. முன்னாடி மேல இருக்கு பாட்டி ஜாக்கிரதை. இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணி ஆகணும் மோட்டோ. ஜோராவர் ஐயோ நான் உன்னை விடவே மாட்டேன் மோட்டோ. அந்த டைமண்டை என்கிட்ட கொடுத்துரு மோட்டோ. நான் கொடுக்க மாட்டேன். மோட்டோ நீ இப்போ நான் அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை பண்றேன். நில்லு மோட்டோ.
இல்ல மோட்டோ, நீ கேக்குறது எல்லாத்தையும் நான் தர்றேன். ஜொராபர் ஜொராபர் முடியாது. ரேஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஜோராவர். இந்த ரேஸ ஜெயிச்சு காட்டி பார்க்கலாம். ஜொராபர் மோட்டோ நிக்காத போயிட்டேரு. சீக்கிரம் போ மோட்டோ. ஜொராபர் கண்ணா, நீ எங்கப்பா போற? மாட்டியா பம்பால் பையா? நீ போ மோட்டோ, நான் இவனை ஒரு வழி பண்ணிடுறேன். உன்னுடைய லட்சியம் ஒருபோது நிறைவேற போறதில்லை ஜொராபர். சீக்கிரம் வா போலாம். சீக்கிரம் வா மோட்டோ. சீக்கிரம் ஓடலாம். இந்த வழி மூடிட்டே வருது. அதுக்குள்ள நாம தப்பிச்சு வெளியே போகணும். கமான் மோட்டோ, சீக்கிரம். என்னப்பா இந்த ரேஸ் ஒரு முடிவுக்கே வர மாட்டேங்குது. கேவுக்கு வெளியில நேரா போய் டைவ் அடிச்சிரு. எஸ். சபாஷ் மோட்டோ, நாம சாதிச்சு காட்டிட்டோம். அந்த வழியும் மூடிடுச்சு. அது இருக்கட்டும், நாம இப்ப எப்படி திரும்பி போகிறது? ஜோராவர் ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வந்திருந்தான். அவன் கண்டிப்பா திரும்பி போறதுக்கு பிளான் போட்டிருப்பா இல்லையா? அங்க இருக்க பாரு அவன் பேக். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னமோ இருக்குது. திரும்பி போறதுக்காக இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கமான், நாம நம்ம நண்பர்களை சந்திச்சுட்டு திரும்பி போயிடலாம். அது மட்டும் இல்ல மோட்டோ, இந்த ரகசியம் ரகசியமாவே இருக்கணும். இங்க நடந்த விஷயம் எல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது. கடுகளவு கூட வெளியே கசிய கூடாது. கசிச்சிருச்சா? மோட்டோ பத்லு, என் தம்பிகளே, என் நண்பர்களே, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களாப்பா? ஜெய் ஹோ! நீங்க போன் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ பிரதர், இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அடைய தம்பி, என் நண்பா, அங்க என்னப்பா ஆச்சு? ஒண்ணுமில்ல பிக் பிரதர், இங்க எதுவுமே நடக்கல. ஜோராவர் ஒரு பள்ளத்துல விழுந்து அவன் கதை முடிச்சது. मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी, ना धेला ना दमड़ी ना कौड़ी, रे मोटू और पतलू की जोड़ी, ना धेला ना दमड़ी ना कौड़ी, रे मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी।